அன்னைக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் சொதப்பலாவே தான் போயிட்டு இருந்துச்சு. இவங்களோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா பறவை தான். டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா 6000 பேக்கேஜ் கேட்டிருந்தாங்க. 6000 பேக்கேஜில் 2 kg கேக்கும் இந்த மாதிரி டெக்கரேஷன் வரும். 1 நம்பர் கேட்டிருந்தாங்க போல், நான் மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அன்னைக்கு இன்னொரு டெக்கரேஷனும் இருந்துச்சு. இவங்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா புதூர். முடிச்சுட்டு அங்கே போன பிறகு தான் பார்க்குறோம் கேக் டேபிளை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். நல்ல வேலையாக 2 கஸ்டமர்ஸுமே ரொம்பவே ஸ்வீட்டான கஸ்டமர்ஸ்ன்றனால எங்கள் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க பறவையிலேருந்து இங்கே புதூர் வந்து 1 நம்பரை வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா அங்கே போய் நான் கொண்டு போயிருந்தேன். ஸோ அப்படி வந்து வாங்கிக்கிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 7000 பேக்கேஜ் புக் பண்ணியிருந்தாங்க. இதில் 2.5 kg கேக்கும் டெக்கரேஷனும் வரும். இவங்களுக்கு கேக்குமே அங்கே போய் தான் செட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து ஃபைனலி எல்லாமே முடிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா அடுத்த டே வந்து டெக்கரேஷனுங்க. அவங்க லொக்கேஷன் காலவாசல். நான் மட்டும் போய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே இன்னொரு வேலையாக போயிட்டாங்க. ஸோ ஆர்ச் எல்லாமே நான் தான் கட்டிட்டு இருந்தேன். கரெக்டாக ஆர்ச் கட்டி முடிச்சோடனே என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஸோ ஃபைனல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். நம்ம கிட்ட கேக்கும் டெக்கரேஷனும் சேர்த்து பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஸ்டார்டிங் பட்ஜெட் 5000லேருந்து இருக்கு. டெக்கரேஷன் கேக் தனித்தனியாக வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. பாய்.